டேய் மச்சான், உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. கேளுடா, உன்கிட்ட என்ன மறைக்க போகிறேன், கேளு. இல்லை, அந்த சிந்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சிந்து கிட்ட புக்கு வாங்குறது என்ன, ரெக்கார்ட் நோட்டு வாங்குறது என்ன, அவளும் உனக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கா. என்ன என்ன ஓடிட்டு இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவளுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியல, ஆனால் எனக்குள்ளே எதுவும் இல்லைடா. டேய், அவளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியலன்னு சொல்லி ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்குள்ளே ஒன்றும் இல்லைங்கிறது சொல்கிறது தாண்டா எனக்கு இடிக்குது. என்னன்னு சொல்லு சும்மா. இல்லை மச்சான், உன்கிட்ட சொல்ல என்ன இருக்குது சொல்ல. எனக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் வந்து 1 இயர் கிட்ட ஆக போகுது. அவளோட கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. என்னடா சொல்கிற? சபரி தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சபரி சுற்றிட்டு இருக்கிறது தான் எனக்கே தெரியுமேடா. எனக்கு மட்டுமா தெரியும், கேங்கில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எனக்கு அவளோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குடா. பசங்க எவ்வளோ பேர் அவள் பின்னாடி சுற்றுறாங்க, நீயே பாரு. அவள் இங்கே வந்து சேர்ந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. ஆனால் எவ்வளோ பேர் அவள் பின்னாடி சுற்றுறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறது அவளுக்கும் தெரியும். ஆனால் யாரையுமே கண்டுக்க மாட்டாடா. இது வரைக்கும் நீ பாரு, யார்கிட்டையாவது பேசியிருக்காளா வலிஞ்சு? இல்லை யாராவது வலிஞ்சு பேசுறதுக்கு தான் அவள் பதில் சொல்லியிருக்காளா? யோசிச்சு பாரு. அதெல்லாம் சரிதான் மச்சான். இப்போது என்ன பண்ணலான்ற நீயே சொல்லு. இல்லைடா, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவளோட ஃபோன் நம்பர் வாங்கணும். ஃபோன் நம்பர் வாங்கி அவகிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு பார்க்குறேன். என்னது, ஃபோன் நம்பர் வேணுமா? ஆனால் அவள் ஃபோன் நம்பர் தான் யாருக்கும் தர மாட்டாங்கிறாளே, அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிச்சி எப்படி நீ போய் பேசுவ சொல்ல? அதான்டா மச்சான், எனக்கும் தெரியல எப்படி அவள்கிட்ட க்ளோஸ் ஆகுறதுன்னு. ஆல்மோஸ்ட் நான் அவகிட்ட புக் வாங்குறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அது பத்தலை. அவள் மனசில் என்ன இருக்குங்கிறது, எப்படிப்பட்ட பையன் அவளுக்கு வேணுங்கிறதும் தெரியணும்ல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் சபரி போய் ப்ரப்போஸ் பண்ணப்பே அவள் திட்டினா நமக்கு இதுக்கு தான். அது நான் உனக்குமே தெரியும். நானும் போய் இப்போ ப்ரப்போஸ் பண்ணனா என்னையும் சீப்பாக நினச்சிட மாட்டாளா? இப்போ ஃபோன் நம்பர் வாங்குறதாண்டா எப்படின்னு தெரியல. செல்வம் இருக்கான்ல, அவன்கிட்ட அவன் நம்பர் இருக்குடா. அவன்கிட்ட எப்படிடா அவன் நம்பரு? செல்வம் தான் அணி பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே. அவள் அணி பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது ஆக்சுவலி அணியும் சிந்துவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அணி பின்னாடி செல்வம் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அணியோட வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக அணி என்ன பண்ணியிருக்கா, சிந்துவோட நம்பரை செல்வம் கிட்ட கொடுத்து அவன் பின்னாடி சுத்தாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிந்து கிட்ட சொல்லியிருக்கா. சிந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கா. ஆனால் அதெல்லாம் கேட்காம அணி சும்மா இல்லாமல் இவரோட நம்பரு, சிந்துவோட நம்பரை செல்வம் கிட்ட ஷேர் பண்ணிட்டான். இப்போ செல்வம் வந்து சிந்து கிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற? செல்வம் பேசிகிட்டு இருக்கானா? அவகிட்ட ஏன்டா அவன் பேசுகிறா? டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ அந்தளவுக்குலாம் எதுவும் யோசிக்காத. ஆனால் அன்வான்டாக எந்த பேச்சும் இல்லைங்கிறது எனக்குமே இப்போ வரைக்கும் தெரியும். நான் வேணும்னா நைஸாக அவன்கிட்டேருந்து நம்பரை வாங்கி தருவேன் உனக்கு. சரிடா மச்சான், எப்படியாவது கிடைச்சா வாங்கித்தாடா ப்ளீஸ்டா. தோ செல்வமே வரானே, இரு கூப்பிட்டு கேட்போம். செல்வம், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். சொல்கிறேன் மச்சான், என்னடா பண்ணுறீங்க இங்கே 2 பேரும்? டேய் மச்சான், ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது மட்டும் சொல்லிடாத. சிந்து நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, அவன் நம்பரை கொஞ்சம் கூட. நம்பர்லாம் இருக்குடா, ஆனால் எப்படா நான் நம்பரை தர முடியும்? சிந்து என்னை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளேடா. டேய், நீ நம்பர் மட்டும் கொடுறா, கண்டிப்பாக நாங்கள் வெளில சொல்ல மாட்டோம் நீ தான் கொடுத்தேன்னு. ஆமாண்டா ப்ளீஸ்டா, நம்பர் கூட. நம்பர் தரது இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்கும் சிந்து நம்பர் எதுக்கு? அதை முதல்ல சொல்லுங்கள். அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. ஒன்றும் இல்லை, நம்ம மச்சான் விக்கே இருக்கார்ல, விக்கே. ஓஹோ, சிந்து மேடம் சொல்கிற மாதிரியா? விக்கேவா? விக்கே சாருக்கு என்ன? விக்கே சாருக்கு அந்த சிந்து மேலே ஒரு கண்ணா, அதான் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பருக்கு தேடிட்டு இருக்கான். டேய் மச்சான், சும்மா நம்பர் மட்டும் தாடா, ஒன்று நான் சொல்ல மாட்டேன்டா கண்டிப்பாக ப்ளீஸ்டா. டேய் சரிடா மச்சான், நோட் பண்ணிக்க, சொல்கிறேன். ஆனால் நான் தான் கொடுத்தேன், தயவு செஞ்சு சொல்லிடாதடா, வந்து ருத்ர தாண்டவம் ஆடிடுவாடா. இல்லைடா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், நீ நம்பர் சொல்லு. கி 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 ஓகேடா மச்சான், தேங்க்யூடா மச்சான். ஓகேடா மச்சான், தேங்க்யூடா. என்னடா நம்பரை வாங்கிட்டு கிளம்பிட்டான் உன் பாட்டுக்கு. இதுக்கப்புறம் அவனை யாரும் கையால் பிடிக்க முடியாது. டேய் விக்கே, சிச்சி, டேய் வசந்த், இருறா நானும் வரேன். நீ பொறுமையாக அவனோட பேசிட்டு வா மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய். ஏங்க, நாளைக்கு கொஞ்சம் சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோமா? வரீங்களா? அப்படியே போய் 2 புடவை எடுத்துகிட்டு வருவோம் சாமிக்கு. சரி வா, கிளம்புவோம். அதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஃபோன் வருது? புது நம்பராக இருக்குது. ஹலோ, யார்? ஹலோ சிந்து, நான் வசந்த் பேசுகிறேன். இது வசந்தா? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. போமாங்க, ஃபோன் வந்துச்சு, எடுத்துகிட்டு போனால் ஆளை காணும். சரி பாப்பா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், பத்திரமா இரு வீட்டில். ஹலோ வசந்த், என்ன என் நம்பர் எப்படி உனக்கு கிடச்சிது? அது இப்படியே வாங்கிட்டேன் சிந்து, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, நீ ஃபோனை வை, நான் அப்புறம் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெளியில் இருக்காங்க, அப்புறமா நான் பேசுகிறேன், வை. என் நம்பர் எப்படி கிடச்சதுன்னு தெரியலையே. செல்வம்கிட்ட மட்டும்தான் நம்பர் இருக்குது, எப்படி கிடச்சிருக்கும்?
சரி ஓகே, விக்கியை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல பையன்தான், அதனால் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு பசங்க கிட்ட பேசுகிறது தெரிஞ்சால் கொன்றுவாங்களே. இவனுங்களுக்கு இதே வேலையா இருக்கு. எழுதுறவனுங்க அழைச்சும் தொலைய மாட்டேங்கிறானுங்க. சார் வரத்துக்குள்ள நான் அழைக்க வேண்டியதா இருக்கு. டீச்சர் யாராவது வந்தா என்கிட்ட வாழ்வாள்னு கத்துவாங்களேன்னு அழைக்க வேண்டியதா இருக்கு. டெய்லி இதே பொழப்பா இருக்கு. சே. டேய் மச்சான், இந்தாடா இந்த லெட்டர் கொண்டு போய் சிந்துட்டு கொடுத்துட்றான். டேய் என்னடா அவனை போய் கொடுக்க சொல்கிற, விளையாடுறியா நீ? விளையாடலாம் இல்லை மச்சான், எனக்கு என்னவோ வசந்த் மேலே அவளுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அவன் கொண்டு போய் கொடுத்தா அவள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான் எனக்கு. டேய் நான்லாம் கொடுக்க முடியாதுடா, சாரிடா. இல்லை நீ கொடுத்து தான் அவன் கண்டிப்பாக. இந்த புடி. இது கசக்கி போட்டுறேன், எப்படி நீ கொடுக்குற நான் பார்க்குறேன். ஏன்டா கசக்குற? இல்லைடா என்னால் கொடுக்க முடியாது மச்சான். இப்போ மட்டும் நீ கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீ அவளை லவ் பண்ணுறங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், பார்த்துக்க. என்னடா பண்ண சொல்கிறப்ப? ஒழுங்காக உன் கையாலே ஐ லவ் யூன்னு அவன் எழுதியிருக்கிற மாதிரியே எழுதி அந்த லெட்டரை கொண்டு போய் செந்துட்ட கொடுத்துரு. சரி எழுதி தொலைகிறேன். சரிடா மச்சான், நீ எழுதி அதை கொண்டு போய் சிந்துட்ட கொடுத்துரு, மறந்துடாத. இன்னும் என்னத்தை தாண்டி அழிச்சிட்டு இருக்க? தண்ணியை தொட்டு சாக்பீஸ்ல எழுதி வச்சிருக்கானோடி, அழைக்கவே முன்னாடி. டீச்சர் வந்தா என்ன தானடி கேட்பாங்க. சரி வா, நானும் ஹெல்ப் பண்ணுறவா. சிந்து, செல்வம் அதுக்கப்புறம் எதுவும் உன்கிட்ட சொன்னானா? நான் முடிஞ்ச வரையும் சொல்லிட்டேன்டி. அவன் கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் நீயே பேசிக்கோ. டேய் மச்சான் போ, கொண்டு போய் கொடு. சிந்து சிந்து, இதை சபரி உன்கிட்ட கொடுக்க சொன்னான். இந்தா என்ன விக்கி, நீயும் சேர்ந்துக்கிட்டியா அவன் கூட? புடி சிந்து, நான் போகிறேன்.